டிவிகே ரெக்வெஸ்ட் பண்ணது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் 3 மெம்பர் கமிட்டி. பாதிக்கப்பட்ட மக்கள் தான் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போலீஸுமே இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க இந்த கேஸை விசாரிச்சா கரெக்டாக இருக்காது. பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்ட சிபிஐ என்கொயரியும் கொடுத்துருக்காங்க, டிவிகே கேட்ட 3 மெம்பர் கமிட்டியும் கொடுத்துருக்காங்க. இன்னுமே இந்த ஜட்மெண்ட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அடுத்து வர வீடியோவை பாருங்க. எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. 3 லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்காங்க. சோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்க சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு.